हे गुरु विष्णुं भजे, हे गुरु ब्रह्मं भजे, हे गुरु कमलनयनं भजे, हे गुरु करकोमलं भजे, हे गुरु पादपङ्कजं भजे, हे गुरु विद्यारूपं भजे, हे गुरु ज्ञान वैराग्यं भजे, हे गुरु मोक्ष साधनं भजे, हे गुरु वेदारूपं भजे, हे गुरु वेदात्म स्मरणं भजे, हे गुरु सकल सौभाग्यं भजे. பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவம் அவன் நாமங்களே பற்பமென திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரல் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதங்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய மனுஷ ரூபம்தான் சத்குரு. பகவான் கோவில்கள்ல அர்ச்சாவதார மூர்த்தியா இருந்து அனுகிரகம் செய்யறா போல மனுஷ ரூபம் தரிச்சு ஒவ்வொரு ஜீவர்களையா நல்வழிப்படுத்த பகவானுடைய அற்புதமான ஒரு அவதாரம் சத்குரு அவதாரம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்ட நிகிரகம் செய்வதற்காகவும் நான் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன். ஆத்மானம் சுஜாம்யகம், என்னை நானே பிறப்பித்துக் கொள்கின்றேன். பிரபு சொல்றான் கீதையில். கலியுகத்திலே பகவான் சத்குரு ரூபம் எடுத்து சகல கோடி ஜீவர்களையும் ரட்சிக்கும். கலியுகத்துல பல சத்குருமார்கள் ஆச்சரியமாக காண கிடைக்கிறார்கள். இது கலியுகத்துடைய பிரத்யேகமான பெருமை. மற்ற யுகங்கள்ல காண கிடைக்கிற சத்குருமார்களை விட கலியுகத்துல சதாச்சாரிய புருஷர்கள் அதிகமா இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் சோம்பேறிகளாகும், பொறாமை உள்ளவர்களாகும், அல்பாயுசு உள்ளவர்களாகும், மந்த பாக்கியம் உள்ளவர்களாகவும் இருப்பதனால் இந்த காரியம் நடக்கும். அப்படி ஒரு சத்குரு சதாச்சாரியன் சுவாமி ராமானுஜர். உள்ளபடியே கருணை அதிகமாக இருக்கும்படியான ஒரு சதாச்சாரம், யாரையும் புறம்பே தள்ளாத ஒரு ஆச்சாரிய புருஷர், அற்புதமான ஆச்சாரிய புருஷர் சத்குரு. அதே சமயத்துல சத்சிஷ்யனாவும் இருந்த ஒரு சத்குரு. ஏன்னா சத்குருன்ற ஒரு ஸ்தானத்துக்கு போன பிறகு சத்சிஷ்யன்ற ஒரு லட்சணத்தை விட்டுடுவார். சத்சிஷ்யனா இருக்கிறவர்கள் சத்குருவா இருக்க முடியாது. ரெண்டுலயும் இருக்க ரொம்ப கஷ்டம். மற்றவர்களுக்கு சத்குருவா இருந்து தன் ஆச்சாரியனுக்கு சத்சிஷ்யனா இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி ஒரு விசேஷம் சுவாமி ராமானுஜத்துல உண்டு. சத்குரு சத்சிஷ்யன் ரெண்டு லட்சமும் உண்டு. சுவாமி ராமானுஜர் சத்குருவா இருந்தார் ஸ்ரீரங்கத்தில். அப்ப நிறைய சத்சிஷ்யர்கள் அவருக்கு உண்டு. நிறைய கோடி கோடியான சிஷ்யர்கள், பணக்காரர்கள்ல இருந்து ஏழை வரைக்கும்
பிராமணர்கள்லேருந்து அப்ராமணர் வரைக்கும், படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லா ஜாதிக்காரர்களும் உண்டு. சுவாமி ராமானுஜ சிஷ்யர்கள் எல்லாருமே உண்டு. வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே சொல்லும் பொழுது சாத்தின முதலி சாத்தாத முதலின்னு ஒரு வார்த்தை உண்டு, 2 வார்த்தை உண்டு. இன்னைக்கு ரொம்ப இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு அப்படிலாம் கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நான் இருக்கேன். சாத்தின முதலி சாத்தாத முதலின்னு சொல்லுவேன். சாத்தின முதலினா பூணல் போடு இருக்கிற பிராமண பெரியவர்கள், சாத்தாத முதலினா பூணல் போடுக்காம மற்ற ஜாதி வர்ணங்கள் இருக்கும்படியான பகவத் பக்தர்கள். இப்படிதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்து வார்த்தையே. சாத்தின முதலி சாத்தாத முதலி ரொம்ப அழகான வார்த்தை. இன்னைக்கு இந்த வார்த்தைகள்லாம் காலப்போக்கில் ரொம்ப மறைஞ்சு போயிடுது. இந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பிராமணர்கள் பூணூல் சாத்தின முதலிகள், முதலிகள்னா பெரியவர்கள் அர்த்தம். சாத்தாத முதலிகள் சுவாமி ராமானுஜரிடத்திலேயே பார்த்தோம்னா பிள்ளை உறங்காவிதாசன் அந்த மாதிரி நிறைய பேர் பிராமண ஜாதி இல்லாத சிஷ்யர்கள், அவர்களெல்லாம் சாத்தாத முதலிகள்னு சொல்லலாம். இன்னைக்கு ஹரிஜனங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தையை முதல்ல கொடுத்ததே சுவாமி ராமானுஜர் தான். திருக்குளத்தோர்னு சொல்லுவார். திருக்குளத்தவர்கள்லாம் பகவானுடைய குலத்தை சேர்ந்தவர்கள், பகவானுக்கு பிரியமுடையவர்கள்னு சொன்னவரே சுவாமி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குளத்தோர் ஒரு திருநாமம் வச்சது சுவாமி ராமானுஜர். அற்புதமான ஒரு ஆச்சரியமான சதாச்சாரம், சர்வசிரேஷ்டமான சதாச்சாரம். எல்லாருக்குமே கிருப பண்ணும்படியான அளவுக்கு கருணை அதிகமாக இருந்த ஒரு ஆச்சாரிய, சிரோன்மணி, யதிராஜன், சன்னியாசிகளுடைய ராஜா அப்படி சொல்லலாம். அவ்வளவு சிரேஷ்டம் யதிராஜர், எம்பெருமானார், திருப்பாவை ஜீயர், நிறைய உண்டு இவருக்கு திருநாமங்கள். அந்த சுவாமி ராமானுஜர் சசிஷ்யனா இருந்தார். அவருக்கு நேரடியான குரு அப்படின்னா சுவாமி ஆளவந்தார். அவர் தன் காலத்துக்கு பிறகு ராமானுஜருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு 5 பேரை தயார் பண்ணி அவர்களிடத்துல 5 விதமான ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து இதை சுவாமி ராமானுஜருக்கு சொல்லணும்னு கட்டளை கொடுத்துட்டு அவர் கிளம்பியாச்சு, பரமபதம் போயாச்சு. அந்த 5 பேர் திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, பெரிய நம்பி, திருவரங்க பெருமாளரையர், திருமாலை ஆண்டான 5 பெரியவர்கள். பேர் ஞாபகம் இல்லாத விஷயத்தை கேட்டு வச்சுக்கணும். 5 ஆச்சாரிய ஞாபகம் வச்சுக்கலாம், முடியாத ஒண்ணுமே. திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, பெரிய நம்பி, திருவரங்க பெருமாளரையர், திருமாலை ஆண்டான 5 பேர். இதுல திருவரங்க பெருமாள் அரையர் சேவைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட ஆழ்வார் திருநகரில் அந்த அரையர் சேவை உண்டு. ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை பாடி பகவான் முன்னாடி தலையில ஒரு தொப்பி மாதிரிலாம் வச்சுப்பா. தொப்பியெல்லாம் வச்சுட்டு நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு பகவானுக்கு முன்னாடி நாட்டியம் ஆடுறது. ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை பாடி நாட்டியம் ஆடுறது, இதுக்கு அரையர் சேவைன்னு பேர். இன்னைக்கும் ஆழ்வார் திருநகரில் உண்டு, ஸ்ரீரங்கத்துல உண்டு, சில இடங்களை முன்னாடி எல்லா திவ்ய தேசங்கள்லையுமே நடந்தது. 106 திவ்ய தேசங்கள்லையும் அரையர் சேவை நடந்திருந்து. இந்த காலத்துல ரொம்ப குறைஞ்சு போயிடுத்து. அடியன் ஆழ்வார்களை பார்த்துருக்கேன் சொல்றேன். நிச்சயமா ஆசிரியர் இன்னைக்கு நிறைய வம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம் இன்னைக்கு இருக்கா, பாக்கியவான்கள். அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு பகவானுக்கு முன்னாடி இந்த ஜாலரா வச்சு ஒரு தட்டு தட்டிட்டு ஒரு ஆட்டம் ஆடுவான். இன்னைக்கெல்லாம் அவ்வளவு தூரம் ஆடுறதுக்கு நேரம் இல்லை, ரசிக்கிறதுக்கு ஜனங்களும் இல்லை. அது ஒண்ணு இருக்கு. ஆடுறதுக்கு அவன் தயாரா இருந்தாலும் ரசிக்க சுபாவமுடைய ஜனங்கள் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் சுவாமி நம்மாழ்வாருடைய பாசங்கள்லாம் அப்படி பிரேம ததும்ப பிரேம சொட்ட இருக்கு. பராங்குச நாயகி அவர் நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கிறோம். திருக்குறுங்குடி பாசுரங்களுக்கெல்லாம் அரையர் சேவை பண்ணினான்னா செங்கனிவாய் ஒன்றினோடும்னு சொல்லும் பொழுது அவ அபிநயம் பிடிக்கிறதே கண் முன்னாடி நிற்கும். பிரத்யட்சமா திருக்குறுங்குடி நம்பி அங்க வந்து நின்றுடுவோம். அவ்வளவு சிரேஷ்டமா இருக்கும். நமக்கு ரசிக சுபாவம் இல்லை. உத்தமமான பல விஷயங்களை தொலைச்சுட்டு இருக்கோம். இனிமேலா தொலைக்காம இருக்கணும். இதெல்லாம் திரும்ப வளரணும். நம்முடையதான் கலாச்சாரம், பண்பாடு, இதெல்லாம் யாராலையும் திரும்ப உற்பத்தி பண்ணவே முடியாது. இருக்கிறத காப்பாத்தினோம்னா மரியாதை. நமக்கு இனிமேல் பெரிய கோவில்லாம் கட்ட முடியாது. நமக்கு அந்த பலம் இல்லை. பெரிய பெரிய ஆழ்வார்த்தினகிரி, ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீரங்கம் மாதிரி கோவிலோ, இப்படி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலோ கட்டுறதுக்காக நமக்கு அருகதையே கிடையாது. இருக்கிறத காப்பாத்தினோம்னா மரியாதை. அந்த மாதிரி ஒரு இன்ஜினியர் நமக்கு இன்னைக்கு தெரியவும் தெரியாது. இந்த கல்லுடைய இன்ன வரைக்கும் வேலைன்னு சொல்றாங்க. எவ்வளவோ கோவில் இருக்கு. கல் சங்கிலியெல்லாம் இருக்கு. காஞ்சிபுரம் வரதராஜன் கோவில், வைத்தீஸ்வரன் கோவில், அவ்வளவு விஷயங்கள் நிறைய இருக்கு. கொட்டி கிடக்கு. திருவள்ளூர் போய் பார்த்தோம்னா ஸ்வஸ்தி குளம் மாதிரிலாம் இருக்கு. இந்த பக்கத்தில் இருக்க எதிர்பக்கத்து துறையில் இருக்கவளை பார்க்க முடியாது. படித்துறையில் அவ்வளவு ஆச்சரியம் உண்டு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஐடியாலாம் கிடையவே கிடையாது.
அதெல்லாம் நிஜமாவே சொல்றேன். அவ அதிசயிச்சு மலைச்சு போயிட்டு இதெல்லாம் காப்பாத்திட்டோம்னா மரியாதை, தொலைச்சுட்டோம்னா பண்ண முடியாது. எதிர்கால சந்ததிக்கு இப்படிலாம் இருந்ததே தெரியாம போயிடும். அதுல ஒண்ணு அரையர் சேவை, அவ்வளவு அழகு. அதுல திருவரங்க பெருமாளரைய பெருமாளுக்கு முன்னாடி ஜோரா ஆச்சரியமா நாட்டியம் ஆடி பகவான் உகப்பிக்கிறது. பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமாச்சு திவ்ய பிரபந்தம். அதனால ஆழ்வார்களுடைய பாசனங்களை சொல்லி விதவிதமா அபிநயம் பிடிச்சு ஆடுவார்கள். இந்த திருவரங்க பெருமாளரையர் அப்படி ஒருத்தர். அவரிடத்துல ஒரு சத்விஷயம் சொல்லியிருக்கார் ஆளவந்தார், சுவாமி ஆளவந்தார் சொல்லியிருக்கார். அதனால ஏ ராமானுஜா நீ அவரிடத்துல அந்த விஷயத்தை கேளுன்னு சொல்லி பெரிய நம்பிகள்ன்ற ஆச்சாரியன், அவர் தான் முக்கியமா சுவாமி ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வச்சு அவருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உபதேசம் பண்ணார். 5 விதமான சம்ஸ்காரம் தான் பஞ்ச சம்ஸ்காரம்னு சொல்லுவார். தோள்கள்ல சங்கு சக்கரம் முத்திரையை பதிக்கிறது, அதன் பிறகு ஒரு தாசிய நாமம் கொடுக்கிறது, 12 திருமண் இட்டுக்கிற முறையை சொல்றது. சும்மா எதை இட்டுக்க முடியாது, பகவானுடைய பெயரை சொல்லி இட்டுக்கணும். பகவானுடைய துவாதச நாமங்களை சொல்லி உடம்புல 12 இடங்கள்ல திருமண் இட்டுக்கணும். அதே மாதிரி நடுவில் எடுக்கிற ஸ்ரீசூர்ணம் தாயாருடைய 12 திருநாமத்தை சொல்லி இட்டுக்கணும். சும்மா அப்படியே அழகா இட்டுன்னு வரலாம் முடியாது. அதெல்லாம் பகவான் நாமத்தை சொல்லிட்டு இந்த ஸ்ரத்தையோடு தான் இட்டுக்கணும். தோள்கள்ல சங்கு சக்கர முத்திரை பதிக்கிறது, 12 திருமண் இட்டுக்க சொல்லி கொடுக்கிறது, அப்பா அம்மா வச்ச பேர் இல்லாம ஆழ்வார்கள் அடியார்களுடைய பெயரை கொடுக்கிற ஒரு தாசிய நாமம்னு சொல்லுவாது. அதன் பிறகு மந்திர சொல்லி கொடுக்கிறது, அஷ்டாட்சர மந்திரம், சரமஸ்லோகம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது. பகவானுக்கு திருவாராதனம் பண்ண சொல்லி கொடுக்கிறது. திருவாராதனம் பகவானுக்கு பூஜை பண்ற முறை, வைஷ்ணவ சம்பிரதாய முறைப்படி 5 சம்ஸ்காரம் தான் பஞ்ச சம்ஸ்காரம்னு சொல்லுவோம், சமாஸ்ரயனம்னு சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணி வச்சது பெரிய நம்பிகள்ன்ற அந்த மகாத்மா. அந்த மகாத்மா இவர் என்ன சொல்லிட்டார், திருவரங்க பெருமாளரையிடத்துல ஒரு விசேஷம் இருக்கு, அதை போய் நீ தெரிஞ்சுக்கோ. எப்படி ஒரு ராஜா தனக்கு வயசாகிறது இல்லாட்டி சீக்கிரத்தை மரணம் வர போறதுன்னா தன்னுடைய தனத்தை பல இடங்கள்ல பதுக்கி வச்சுட்டு ரொம்ப நெருங்கின வாழ்க்கை சொல்லி தன் பிள்ளை பெரியவனான பிறகு அவனத்தை ஒப்படைங்கன்னு சொல்லுவாளோ அது போல ஆள வந்தார். இந்த 5 ஆச்சாரியர்களுக்கு விஷயத்தை கொடுத்துட்டு போயிருந்தா. திருவரங்க பெருமாளத்தை சுவாமி ராமானுஜர் போய் கைங்கரியம் பண்றார். சன்னியாசி சுவாமி ராமானுஜர் சன்னியாசி, நிறைய சிஷ்யர்கள். ரங்கநாத பிரீதி, ரங்கநாதன் பிரத்யக்ஷம், காஞ்சி வரதராஜன் பிரத்யக்ஷம், திருமலையப்பன் பிரத்யக்ஷம். அவ்வளவு தூரம் ஆச்சரியமான ஒரு பக்தர். இவர் போய் இந்த திருவரங்க பெருமாளரிடத்துல சசிஷனா கைங்கரியம் பண்றார். ஒவ்வொரு நாளும் ஒரு அரைய சேவை பண்றதுக்கு முன்னாடி மஞ்சள் காப்பரைக்கணும். நல்லா மஞ்சளை மைய அரைச்சனா மஞ்சள் திரியா வரும், ரொம்ப கஷ்டம். சும்மா ஏனதான் அரைக்கிறது உண்டு, இப்படித்தான் பண்ணணும்னு இருக்கு. எந்த காரியத்தை வேணா ஏதோ எப்படியோ பண்ணிட்டு போகிறது உண்டு, இப்படித்தான் பண்ணணும் நியமங்கள் இருக்கு. அது எப்படி பண்ணணும், அப்படி பண்ணாதான் அது பூரணமான பிரயோஜனம். அந்த மாதிரி நித்தியம் மஞ்சள் காப்பரைச்சு அதை இந்த திருவரங்க பெருமாளரையர் மேனியில பூசறது ஒரு கைங்கரியம். இவரே உட்கார்ந்து சுவாமி ராமானுஜரே பகவத் தியானம் பண்ணிட்டு இப்படியே பல நாட்கள் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த மாதிரி மஞ்சள் காப்பு நன்னா அரைச்சாச்சு, ஜோர அரைச்சுட்டு பக்குவமா அதை கொண்டு போய் அந்த திருவரங்க பெருமாளர் மேல இப்படி பூசினார். அவர் ஏதோ பேசிட்டு இருப்பார், ஏதோ பண்ணிட்டு இருப்பார். இவர் அந்த நேரம் ஆயிடுனா அழகா போய் பூசிட்டு இருப்பார். அன்னைக்கு பூசும்போது கொஞ்சம் ஏதோ திரியா இருந்துருக்கு. கொஞ்சம் மஞ்சள் காப்பு ஜலம் கொஞ்சம் கூடுதலா குறைச்சல் ஒரு மாதிரி அவ்வளவு பக்குவத்துல கொஞ்சம் தான். ஆனா அந்த ஆச்சரியம் திரும்பி ஒரு பார்வை பார்த்தார், முகத்தை கொஞ்சம் சுருக்கினார், புருவத்தை கொஞ்சம் சுருக்கினார். சுவாமி ராமானுஜரை பார்த்தார், ஓ ஆச்சாரனுக்கு இது உகப்பில்லை போல இருக்கு, வேற ஒண்ணும் பேசவே இல்லை. அவர் கொஞ்சம் முகத்தை சுருக்கினார். ரொம்ப ஆச்சரியம். அந்த அளவுக்கு அந்த குறிப்பறியறதுன்னு ஒண்ணு உண்டு. இந்த காலத்துல குறிப்பறியறதுன்ற ஒரு குணமே நமக்கெல்லாம் இல்லாமலே போயிடுது. வாயை திறந்து சொன்னா என்ன அப்படின்னு கேட்போம். பெரியவர்கள் சின்னவர்களுக்கு இந்த கேள்வியை கேட்க ரொம்ப சாதாரண விஷயமா போயிடுது. குறிப்பறிதல் ஒண்ணு உண்டு. இவ்வளவு உத்தமமான குணங்கள் எல்லாம் வேற யாருமே சொல்லாத விஷயங்கள் எல்லாம் சனாதனமான ஹிந்து தர்மம் ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம விட்டு அப்புறம் வாழ்க்கையில் சந்தோஷம் எங்கன்னு தெரிஞ்சிருக்கும். எதெல்லாம் ஆனந்தமோ அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கு சனாதனமான தர்மம். அதை தொலைச்சு விட்டு வேற ஏதாவது புதுசா கிடைக்குமான்னு நீங்க எவ்வளவு தேடினாலும் சனாதனமான தர்மத்தை மிஞ்சி உங்க ஆத்மாவுக்கும் மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் சரீரத்துக்கும் வாழ்க்கைக்கும் சுகம் தரக்கூடிய விஷயத்தை வேற யாருமே சொல்ல முடியாது. சத்தியம் பண்ணி சொல்றேன், நம்புங்க. ஆழத்தை போய் பார்த்தாலும் அவ்வளவு சக்தியா இருக்கு சனாதனமான தர்மம். துவாதசி பாரணைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் சாப்பிடணும்னு வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கவனிச்சு வைக்கக்கூடியதான ஒரு சம்பிரதாயம் சனாதனமான ஹிந்து தர்மம். அந்த குறிப்பறிதல் கொஞ்சம் ஒரு முகம் சுருங்கெடுத்து
அவர் யாருக்கிட்டையும் பேசினா அப்ப முகம் அப்படி கொஞ்சம் அப்படி மாறிடுத்து. உடனே சுவாமி ராமானுஜர் பார்த்தார், ஓ ஆச்சாரியனுக்கு இது உகப்பில்லை உங்களுக்கு. உடனே ஓரத்தில் வச்சுட்டார். திரும்பி புதுசா மஞ்சள் அரைக்கிறார். கடகடன்னு அரைச்சா நேரம் வேற ஆகிட்டு இருக்கேன். அதுக்குள்ள கடகடன் மஞ்சள் அரைச்சா நல்ல மைய அரைச்சனா. மைய அரைக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. இன்னைக்கெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியறதே கிடையாது. வார்த்தை பிரயோகங்கள் கூட இன்னைக்கு சரியாவே இல்லை. மைய அரைக்கணும் ஒரு வார்த்தையோட பல தமிழ் வார்த்தைகள் எல்லாம் விட்டாச்சு. நம்ம தொட்டதுக்கெல்லாம் ஆங்கில வார்த்தைகள் ரொம்ப சாதாரணமா வருது. தமிழ் வார்த்தைகள் இருந்த ஒரு விஷயத்தையே ரொம்ப தொலைச்சுட்டு இருக்கும். நம்முடைய பாஷையில அவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் சரியா நிஜமாவே பார்த்தோம்னா பாரத பூமியில் இருக்கக்கூடிய மொழிகள் மட்டும்தான் உங்களுடைய உள்ள கருத்தை உள்ளபடி சொல்ல வைக்க முடியும். ஆங்கிலத்துக்கு அந்த பலம் கிடையாது. ஆங்கிலத்தை கேவலமா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அது ஒரு உத்தமமான உலகத்தை பிரசித்தியான ஒரு மொழி ஆயிடுச்சு. ஆனா இந்து தர்மத்துடைய அத்தனை மொழிகளுமே, பாரதத்துல காண கிடைக்கக்கூடிய எல்லா மொழிகளுமே உங்களுடைய உள்ள கருத்தை அப்படியே வெளிப்படுத்தலாம். மகிழ்த்தறது வேற, முகிழ்த்தறது வேற. மகிழ்ச்சினா ஓரளவுக்கு முகிழ்த்தல் அப்படின்னா அந்த மகிழ்த்தல் இல்லை, அதுக்குள்ள மூழ்கி போயிடுறது முகிழ்த்தல். ஊத்துக்காடு பாட்டுல வரும் முகிழ்த்தல். ஆச்சரியம். இந்த முகிழ்த்தல்ன்ற வார்த்தையில எனக்கு நமக்கு தெரியவே தெரியும். பல வார்த்தைகளுக்கு தப்பான அர்த்தம் போயிட்டோம். அவ்வளவு பலமுடைய ஒரு மொழி தெரியுமா தமிழ். ஆச்சரியமான ஒரு நிஜமாவே தெய்வ தமிழ் தான், சந்தேகமா வேண்டாம். இத்தனை பிரபந்தங்கள் கொட்டி கிடக்கு. நாயன்மார்களுடைய விஷயங்கள் நிறைய இருக்கு. படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ்ல கோடி விஷயங்கள் இருக்கு. நமக்கு நம்முடைய பாஷையுடைய மரியாதை தெரியல. அதனாலதான் அடி வாங்கிட்டு இருக்கோம். மாத்திரு பாஷைக்கு மரியாதை கொடுக்காதவர்கள் உலகத்தை மகோன்னதமான நிலை அடையவே முடியாது. எனக்கு ஜப்பானியர்கள்லாம் கூட உசந்தம் அவளுடைய மாத்திரு பாஷைக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்கா. எந்த இடத்துல போனா அவ மொழியில அவ பேசுவா. வேற வழியே இல்லை. உலகம் அவ மொழியை கத்துக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துடுத்து அவ சொல்றத டிரான்ஸ்லேட் பண்ணுறது உட்கார வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாத்திரு பாஷையுடைய பலம் ஜெயிச்சுட்டு இருக்கா. நமக்கு என்னமோ அது ஆனாமன்னா சொன்னா பிடிக்க மாட்டேங்கிறது. ஏபிசிடி மம்மி டாடி சொன்னா தான் பிடிக்கணும். அம்மா அப்பான்னு சொன்னா கூட பிடிக்க மாட்டேங்கிறது. அந்த அளவுக்கு அடிமையில ஊறி போயிட்டே இருக்கும். சுதந்திரம் வாங்கியாச்சுன்னு சொல்றோம். வருஷக்கணக்கா ஆயாச்சு, 50 வருஷங்களா தாண்டி போயாச்சு. ஆனாலும் அடிமை புத்தியை விட்டு வெளில வரத்துக்கு யாருமே தயாரா இல்லைன்றது கொஞ்சம் சத்தியம், கசப்பான உண்மைதான். அத்தனை சிரேஷ்டம். அந்த மாதிரி மைய அரைக்கிற அதுக்கு சொன்ன வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப அழகு. இந்த மைய அரைச்சுட்டா அரைச்சு திரும்ப அழகா ஆச்சாரியின் திருமேனியில அப்படி பூசினார். அப்படி பூசின உடனே அவர் திரும்பி பார்த்தார், பிரசன்னமாயிட்டார். ஏ ராமானுஜா, என்னுடைய சர்வ சொத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் இதை பண்ணியோ அப்படின்ட்டார். உடனே சுவாமி ராமானுஜன், ஆமா, உங்களிடத்துல இருக்க சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் பண்ணேன். அவரிடத்துல இருக்க சொத்து என்ன? பக்தி தான், பக்தி செல்வம் தான் பெரியவாள் இருக்கு. இந்த கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் இதை பண்ணேன்னு சொன்ன உடனேயே அந்த திருவரங்க பெருமாளரையர் ஆச்சரியமா உடனே அவருக்கு சரம ரகசியம், சரம ரகசியம்னா முடிவான ரகசியம், இதுக்கு மேல ரகசியம் இல்லைன்னு சொல்லும்படியான குருவே பரபிரம்மன்ற தத்துவத்தை விளக்கினார்னு காண கிடைக்க. இந்த வினயம் சத்குரு இடத்துல அந்த வினயத்தோட ஒரு கைங்கரியம் அவ்வளவு தூரம் ஒரு குறிப்பறியக்கூடிய ஒரு தன்மை சுவாமி ராமானுஜருக்கு உண்டு. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜர் அழகா ஆச்சாரியன் நடந்து போயிட்டு வரார். அன்னைக்கு நித்தியம் நடந்து போகிறத பார்த்துட்டே ஒரு நாள் கையை கூப்பினார். இன்னைக்கு ஆச்சாரியனுக்கு சிந்தனை அதிகமோ அப்படின்னார். உடனே அந்த ஆச்சாரியன் கேட்டார், எப்படிடா சொல்ற, எப்படி கண்டுபிடிச்சேன்? அதுல நித்தியம் நடக்கும் பொழுது 50 அடி நடப்பேன் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு 25 அடி தான் நடந்துட்டு வந்திருக்கேன். அதனால என்ன கணக்கு பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு நித்தியம் 50 அடி நடப்பாரா, இன்னைக்கு 25 அடி நடந்து விட்டாரா, அதனால சிந்தனை அதிகமோடு கேட்கிறார். அந்த அளவுக்கு அந்த நிதானம், ஒரு வினயம், எல்லா விஷயங்களையும் நுணுக்கமா கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நுணுக்கமே இன்னைக்கு இல்லாம போயிடுது. அள்ளி தெளிச்ச கோலமாத்தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அந்த காலத்துல பெரியவர்கள் அவ்வளவு விசேஷமான நுணுக்கம், சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நுணுக்கமா இருந்தது. அதனாலதான் அவர்களை ஜெயிக்க முடிஞ்சு, எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு வாழ முடிஞ்சது. அடுத்த ஆளுக்கு அந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு யாருக்குமே இந்த நுணுக்கம், குறிப்பறிதல் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு சுவாமி ராமானுஜர். வினயம், யார் பேசினாலும் நிதானமா கேட்பார், அதன் பிறகு பதில் சொல்லுவார். அவசரமா பேச மாட்டார். பேசுறது யாரு, அவ என்ன பேசுறா, எந்த தன்மையில நின்று பேசுறா, எல்லாத்தையும் உள்ளபடி உணரக்கூடிய ஒரு புத்தி சாத்துரியம், ஒரு விவேகம், ஒரு மதிநுட்பம். ஆச்சரியமா இருக்கார் சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண்கள் அழகா பேசுறார். குறிப்பறியக்கூடிய ராமானுஜர் ஆச்சார விஷயத்தை கூட சரியா துல்லியமா கவனிக்கிறார்.
அந்த ராமானுஜத்துல சாஸ்திர சம்மதமான விஷயங்கள், புராண இதிகாச நிகழ்ச்சிகளை ரொம்ப தெளிவா பேசுறது. அவ சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் மாறி மாறி வருது. ஆனா அவ வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு. பெண் பிள்ளையுடைய வார்த்தை பிரயோகங்கள்லாம் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியம். ஸ்ரீமத் ராமாயணத்தையும் பாகவதத்தையும் மகாபாரதத்தையும் ஆழ்வார்களுடைய வைபவத்தையும் இந்து தர்மத்துடைய விஷயங்களையும் ஆழத்துல போய் அவ அனுபவிக்கிறார். முத்து குளிக்கிறா போல நிஜமாவே ஆச்சரியமான முத்துக்கள் தான். பெண் பிள்ளை பேசக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமுமே விதவிதமான முத்துக்கள் தான். எல்லாமே நவரத்னங்கள் தான், நல்முத்து தான். ஒரு முத்துச்சரம் தான், ஆச்சரியமான முத்துச்சரம். திருக்கோள பெண் பிள்ளை முத்துச்சரம் தான் தொடுத்து யதிராஜனிடத்துல கொடுக்கிறது ஆச்சரியம்னா, முத்த பத்தியே தெரியாத இடத்துல முத்த கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அது நல்முத்து இருக்கு, பொய் முத்து இருக்கு, என்னமோ இருக்கே. நல்முத்து நன்னா தெரிஞ்ச வாழ்றது கூட அப்பா இந்த மாதிரி முத்து அபூர்வமான முத்து அனுபவிக்கணும் இல்லையா? அதனால யாரிடத்துல கொடுத்தா அனுபவிப்பார்களோ அவர்களிடத்துல சரியா கொடுக்கணும். அசத்தான பாத்திரத்திடத்துல இந்த பெண் பிள்ளை சொன்னான்னா அவளுக்கு என்னமோ பைத்தியம் முடிச்சிடுது பாவம், என்னமோ எப்பயோ இருந்தவாளை பத்தியில பேசிட்டு இருக்கா, கொஞ்சம் வைத்தியனை பாருங்கன்னு சொல்லிடுவோம். இது சுவாமி ராமானுஜத்துல பேசுறதுனால அதற்கு ஒரு மரியாதை வந்துடுத்து. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னு பேசும்படியான அளவுக்கு ஒரு மரியாதை வந்துடுத்து. சுவாமி ராமானுஜ ரகசியம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறோம். கேட்டது ராமானுஜர் தானே, ஆனா ஒரு பெண் பிள்ளை சொன்னா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தான் தலைப்பே கொடுக்கணும். அவ்வளவு வசதி இந்த பெண் பிள்ளையுடைய பலம். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே. அழைச்சிட்டு வர வேண்டாமா? அழைச்சிட்டு வர்றதுதானே ஜென்மாவுடைய பிரயோஜனம். அற்புதமா பிரபு அழைச்சிட்டு வரணுமே. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. செற்றேனோன்னா ஜெயிக்கிறது அர்த்தம். செற்றான்னு சொல்ல தமிழ் வார்த்தை, பழைய தமிழ். இதெல்லாம் பழைய தமிழ் பேசாதனால பழைய தமிழ் எடுத்து, அவ்வளவுதான். அது இன்னைக்கும் அதே தமிழ் தான். இது பழம் தமிழ், இது சங்கத்தமிழ். நம்ம பேசாததுனால தமிழ் ஒரு பழம் வந்துடுது, அவ்வளவுதானே ஒழிய இதெல்லாம் உண்மையாவே இருக்கிற தமிழ் தான். ஏதோ இன்னைக்கு இருக்கிற சில தமிழ் புலவர்களுக்கு தெரிஞ்சா பெரிய விஷயம். திவ்ய பிரபந்தம் வாசிக்கிறவர்கள் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்தை வாசிக்கிறவாளுக்கு இந்த தமிழ் நல்லா புரியும், மற்றவாளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. தாயார் பிராட்டின்னு சொல்றது வழக்கம். பூமி பிராட்டி, ஸ்ரீ பிராட்டினா சொல்லுவாங்க, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, இந்த மாதிரி பிராட்டி. தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. பிராட்டி எவ்வளவோ காரியம் பண்ணிருக்கா. ஆனா சீதா பிராட்டி பண்ண முக்கியமான காரியம் ராவணனை ஜெயிச்சதுதான். தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, செய்தேனோ அனசூயை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, நேனோ க்ஷத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டர் வீரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமிழிசை ஆழ்வார் போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, கவந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே, தேவு மற்றறியேனோ மதுரகவியார் போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, அணியாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே, புக்கேனோ சஞ்சயனை போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, கடித்து அவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வார் போலே, ஆனேனோ அனந்தாழ்வான் போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே, இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே,
இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போல, இருமன்னரை பெற்றேனோ வான்மீகரை போல, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி கொடியார் போலே, திருக்கட்சியார் போல அவன்மேனி ஆனேனோ திருப்பாணர் போலே, வசிஷ்டரை போல அடிவாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே, இட்டேனோ குரவநம்பியை போலே. 41 வாக்கியம். எத்தனை விஷயங்களை பேசலாம், எங்கெந்தெல்லாமோ பேசலாம். நினைச்சு பாருங்க, உன் வாழ்க்கையில இவாளை தவிர அவளுக்கு வேற ஸ்மரணை இல்லை. நம்மளை புலம்ப சொன்னோம்னா பிறந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் என்னோட எல்லாம் புலம்புவோம். திட்டினவாள்ல இருந்து, தொலைச்சதுல இருந்து, நம்மளை ஏமாத்தினவாள்ல இருந்து எல்லா புலமும் லிஸ்ட் போட்டு சொல்லுவோம். அன்னைக்கு திருநெல்வேலியில பஸ் ஏற போனேன், ஒருத்தன் யாரோ பிக் பாக்கெட் அடிச்சுக்கலான்னு. அன்னைக்கு நான் பார்த்தேன், உட்கார்ந்து இருந்தேன், என்னமோலாம் சொல்லுவேன். நிறைய கேட்கவே வேண்டாம், கேட்கவே வேண்டாம். ஒரு இடத்துல அந்த சாமான வாங்கினேன், 10 கடை தள்ளி போனா அதே சாமான் 50 காசு குறைச்சலா இருக்கும். பெரிய விஷயமா சொல்லிட்டு இருப்போம். அது முடிஞ்சு 20 வருஷம் ஆயிடுது. இந்த 50 காசு விஷயத்தை 20 வருஷமா ஞாபகம் வச்சு இதை புலம்பிட்டு இருப்போம். கொடுமை, பயங்கரமான கொடுமை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு புலமை நமக்கு வருது. ஆனா இவளுக்கு பக்த வைபவம், பகவத் விஷயத்தை தவிர வேற எதுவும் சிந்தனையில இல்லை. மனசு இப்படி இருக்கணும். மனசு எவ்வளவோ விஷயங்களை கிரகிச்சு வச்சுக்கக்கூடிய சக்தி மனசுக்குள்ள. நம்ம பக்தியில ஈடுபடுத்தல, பக்தியில் ஈடுபடுத்தினா அதான் பெண் பிள்ளையுடைய பலமே. பக்தியில பூர்ணமா லயப்பட்டிருந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது யாராவது மண்பான செய்கிறவர்களை பார்த்தா கூட ஓ குறவ நம்பியோ அப்படின்னு யோசனை பண்ணும்படியான ஒரு பக்தி. நாம எத்தனையோ பேர கை கால் சரியில்லாதவர்களை பார்க்கிறோம். ஆனா எல்லாரையும் கூர்மதாசர், பாண்டரங்க பக்தன், அவர் மாதிரி ஒரு யோசனை வருதா? வரமாட்டேங்கிறது. கண் முன்னாடி எத்தனையோ பேரை பார்க்கணும். ஆனா அவர்கள் எல்லாம் பகவானுடைய பக்தர்களா பார்க்கக்கூடிய ஒரு பலம் நமக்கு இல்லை, ஒரு புத்தி இல்லை. எத்பாவம் தத் பவதி. ஒரு சமயத்துல பகவான் கிருஷ்ணன் துரியோதனனை உலகம் முழுக்க பார்த்துட்டு வாடான்னா, பார்த்துட்டு வந்தான். எப்படிடா இருக்கு உலகம்? எல்லாம் மகா பாவிகள், எல்லாம் அக்கிரமம் பண்ணி தொலைறா, மோசமான எல்லாரையும் வெட்டி போடணும்ட்டான். அதே உலகத்தையே கொஞ்ச நேரம் கழிச்சு யுதிஷ்டனை போய் பார்க்க சொன்னார் தர்மரை. அவர் பார்த்துட்டு வந்தார், கிருஷ்ணா லோகத்தை எல்லாரும் உத்தமர்கள் தான், ஒரே உலகம் தான். துரியோதனன் பார்த்த பார்வை வேற, தர்மர் பார்த்த பார்வை வேற, ஒரே லோகம்தான். அதனால உங்க பார்வை எப்படி இருக்கு? உலகத்து நல்லதும் பார்க்கலாம், கெடுதலும் பார்க்கலாம். யாராவது நல்ல வெள்ளை வஸ்திரம் கொடுத்துட்டு இருக்கார், வெள்ளை விளையன்னு இருக்கு, அதுல ஒரு கருப்பு புள்ளி இல்லாட்டி ஒரு இங்கு கரை இருக்கு. அடடா இங்கு கரை இருக்கேன்னு கேட்போம். அந்த இங்கு கரை ஒரு புள்ளியை சுத்தி இத்தனை வெள்ளை இருக்கு, அது நமக்கு தெரியாது. நமக்கு அந்த புத்தி, அதாவது குத்தத்தை பார்த்தே பழக்கப்பட்ட ஒரு கூட்டம், சாரத்தை கிரகிக்காம அசாரத்தை கிரகிக்கிற ஒரு கூட்டம். அன்னபட்சிமா இருக்க வேண்டாமா? பாலையும் ஜலத்தையும் கலந்து வச்சாலும் பாலை மட்டும் கிரகிக்கணும். எவ்வளவு வேணா ஜலம் இருக்கு, நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அந்த ஒரு சாரத்தை கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை வேணும். ஒரு பெரிய ராஜன் இருந்தான், அவன் எல்லாத்திலையுமே சாரத்தை மட்டும்தான் கிரகிப்பான். இந்த வண்டு மாதிரி, தேனி மாதிரி, அந்த புஷ்பத்துக்கு முள் இருக்கா, கலர் என்ன, டிசைன் என்ன, அதெல்லாம் பார்க்கறது. தேன் இருக்கா, தேனை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சாரத்தை கிரகிக்க பழகிக்கணும். எல்லா இடத்துலையும் நல்லது இருக்கு, எல்லா இடத்துலையும் கெட்டது இருக்கு, எல்லாத்துலையுமே எல்லாமே கலந்துருக்கு. நீங்க எதை கிரகிக்கிறேன்னு இருக்கு. ரோஜா செடியில முள்ளும் இருக்கு, பூவும் இருக்கு. நீங்க பூவை மட்டும் எடுத்துட்டு முள் இருக்கேன் புலமிட்டுதான் பைத்தி காலத்துல நீங்க முள்ளை விட்டுட்டு பூ எடுக்கிற பழகிக்க. சாரம், சாரத்தை கிரகிக்கணும், அதுதான் உத்தமம். அந்த ராஜன் எல்லாத்துலையுமே சாரத்தை மட்டும்தான் கிரகிப்பான். அவன் பெருமை இந்திரலோகம் வரைக்கும் போயிடுச்சு. உடனே இந்திரன் பார்த்தா, அது எப்படி ஒரு மனுஷனுக்கு அந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் அவன் அப்படி இல்லை நிரூபணம் பண்றேன்னு வந்துட்டான். அழகா அந்த ராஜன் வர வழியில ஒரு அழுகி போன நாயுடைய சடலம், துர்கந்தம், மூக்கெல்லாம் வயிற்றெல்லாம் கொமற்றது, அப்படி ஒரு நாத்தம். அழுகி போன நாயுடைய சடலம். எல்லாரும் சீ 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 அப்படின்னு அந்த பக்கமே ஓரத்து மூக்கு பதில் ஓடி போயிட்டு இருக்கா. இந்த ராஜன் அப்பதான் யானையில பவனி வந்துட்டு இருந்தான்.
ஒரு நிமிஷம் யானையை நிறுத்தினுட்டான். அழகா இறங்கினான். இந்த நாய் பக்கத்துல உட்காந்து அழகா ஆச்சரியமா கண்கள் அகண்டு திறந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். பாதோடு சொல்றான், அப்பா இந்த நாயுடைய பல்வரிசை எவ்வளவு அழகா இருக்குன்றான். அழுகி போன நாயுடைய உடம்புல இருக்கிற ஒரு பல்வரிசையை பார்த்து எவ்வளவு விசேஷமா இருக்குன்றான். உடனே இந்திரன் பார்த்து, அப்பா நிஜமாவே சாரத்தை கிரகிக்கிறவன் தான். துர்க்கந்தத்தை விட்டுவிட்டு நாயுடைய அழுகி போன சரளத்தை பார்க்கறது கூச்சம் கூட படாம அதுல இருக்கிற பல்வரிசை சரியா இருக்குன்னு பார்த்தியா நிஜமாவே உனக்கு நல்ல புத்திடான்ட்டு. சாரத்தை கிரகிக்கணும், சாரத்தை கிரகிக்கணும். சாக்கடை ஜலத்தை தான் தென்னை மரத்துக்கு விடணும், அதில் நல்லதை மட்டும் தான் எடுத்துக்கிறது. கொடுக்குற இளநீர் நம்ம சுகமாக தான் இருக்கு இல்லையா? சாரத்தை கிரகிக்க பழகிக்கணும். உலகத்தை சாரத்தை மட்டும் எடுத்துட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய அழுகை புலம்பலுக்கெல்லாம் காரணமே அசாரத்தை கிரகிச்சதுதான். தேவையில்லாத எடுத்துக்கிறதுனாலதான் வாழ்க்கையில தொந்தரவே. எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். வாழ்க்கை சுகமானது, சௌக்கியமானது, உத்தமமானது. வீண் பண்ணிடாதீங்க உங்க வாழ்க்கை. வாழ்ந்து முடிச்சவரை வரடா இப்படி எல்லாம் வீண் அடிச்சுட்டேன்னு புலம்பிடாதீங்க. வாழும் பொழுது உன்னதமா வாழ்ந்துடுங்க. சனாதனமான தர்மம் வழிய சொல்றது. இந்த பெண்பிள்ளை சாரத்தை கிரகிச்சுட்டா. மண் பூவையிட்டேனோ குறவ நம்பியை போலே சொன்னாள் சுவாமி ராமானுஜனம். கேட்ட அடுத்த வாக்கியம் சொன்ன நேத்தியே சொன்ன ஒரு மிருகத்தை பத்தி அது அப்படின்னு. எத்தனை பேர் கண்டுபிடிச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு வழியா கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வேற யாரும் இல்லை, கஜேந்திரன் தான். சந்தேகமே வேண்டாம். ஒரு மிருகம் ஒரு கோடிட்டு காட்டி. ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் கேட்டதுனால ஒரு பரிச்சயம் இருக்கிறதுனால மிருகம்னா கஜராஜனா இருக்கும்னு ஒரு ஐடியா வருது இல்லையா? அதான் பாருங்க, உங்களுக்கும் பெண் பிள்ளை மாதிரி ஒரு பெண் பிள்ளை உங்களுக்குள்ளேயும் இருக்கா. ஆனா பிள்ளை பிரகாசமா வரமாட்டேங்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெண் பிள்ளை இருக்கா. அப்பப்ப எட்டி பார்க்கறா. விருந்தாளியா வந்துட்டு போறா. அது இல்லாம பர்மனண்டா இருக்கணும். அதுதான் முக்கியம். விருந்தாளியா வந்துட்டு போகக்கூடாது. பக்தி பக்தி நிரந்தரமா இருக்கணும். மூச்சு காத்து போல ஸ்வபாவமா சதா சர்வதா நித்தியமா நம்மோட இருக்கணும். நம்மோட இருக்கணும். சரீரம் போனாலும் அது போகக்கூடாது. அதுதான் உத்தமம். ஆச்சரியமா கஜராஜனை பத்தி சொல்றார். மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே. மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே. கஜேந்திரன் ஆச்சரியமான ஒரு யானை. அது பாட்டுக்கு ஜோரா தடாகத்தை விளையாடுறது. நிறைய மனைவிகள், நிறைய குழந்தைகள், கூட்டத்துக்கு தலைவன். பரமசுகம், அமக்களமா இருக்கு. எல்லாரும் கொண்டாடுறாங்க. கூட்டத்தை அத்தனை பேரும் இந்த கஜேந்திரன் சொல்லியாச்சு அப்படியே தலையாட்டுவார். கஜேந்திரன் வார்த்தைக்கு மீறி யாரும் பேச மாட்டார். எல்லாரையும் சர்வ ஜாக்கிரதையா ஒரு ராஜன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ரட்சிச்சுட்டு இருக்கான். இந்த யானை பூர்வ ஜென்ம சாபத்தினால யானையா பிறந்துட்டான் ஒரு ராஜன். ஆனாலும் யானை சரீரத்துல பரமசௌக்கியமா இருக்கான், சுகமா இருக்கான், திருப்தி. சரியா சொல்லணும், அவங்க பாஷையில செட்டில் ஆயாச்சு லைஃப்ல. மகன் ஆசைப்படுறோம், என்ன வேணும்? மனைவி, குழந்தைகள், நினைச்ச வேலைக்கு நல்ல சாப்பாடு, படுத்தா தூங்கணும், எங்கேயாவது போயிட்டு வரணும், சமம் இல்லாம இருக்கணும், பெருமையோடு இருக்கணும். இவ்வளவு தானே நான் கேட்கணும். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைக்கிற மக்கள் தான். அப்படிலாம் சாதாரணமா கிடைக்கலாம். எத்தனை தூரம் ஒரு பிரயத்தனம் பண்ணிருக்கோம், பிரயத்தனமே பண்ண மாட்டோம். இவ்வளவுதான் நான் கேட்கிறேன். பசிக்கிற சமயத்துல சாப்பாடு, தூக்கம் வர சமயத்துல தூக்கம், அழகான மனைவி, அன்பான குழந்தைகள், ஒரு சின்ன கிரகம், போயிட்டு வரது ஒரு கார், முதல்ல ஒரு 2 வீலர், அப்புறம் காரு, அது ஒரு சின்ன காரு, பெரிய கார் நிறைய உண்டு, அப்புறம் ஏசி கார் அது நிறைய உண்டு. இப்படி ஒவ்வொன்றா இழுத்துட்டு போகும். இவ்வளவுதான் நான் கேட்கிறேன். உலகத்தை மோசமான இருக்கலாம் இதெல்லாம் கிடைக்கும். எனக்கு கிடைக்கப்படாதா அப்படின்னு. அவன் பூர்வ ஜென்மத்துல என்ன பண்ணி புண்ணியம் பண்ணி தொலைச்சா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அனாவசியமா புலம்பாதீங்க. என்ன இருக்கோ அதை கொண்டு வாழ பழகுவோ, இது அடையணும்னு அதுக்கு ஏற்ற மாதிரி பிரயத்தனம் பண்ணுவோம். வேண்டான்னு சொல்லி பொறாமப்படாதீங்க. அசூயெல்லாம் சுகமே கிடையாது, நிம்மதி கிடையாது. அந்த மாதிரி கஜேந்திரன் செட்டில் ஆயாச்சு. அபாடா, இனிமேல் நமக்கு என்ன கவலை? ஒரு கவலை இல்லை. இப்படியே கடைசி வரைக்கும் போயிடுச்சுனா போதும். இவ்வளவுதான் எதாவது எதிர்பார்க்கணும். ஒரு வழியா எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடந்துருக்கலாம். இப்படியே காலம் ஓடினா போதும். இப்படியே காலம் ஓடணும்னா கோடி கோடி சொன்னா அதற்கு ஏற்ற மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணி தொலைச்சிருக்கணும். திடீர்னு மாறுறதுன்னா நம்ம பண்ண பிராரதம் ஒரு ரூபம் எடுத்துன்னு பயமுறுத்துறது. மொய்த்தவள் வினையுள் நின்று பிராரதம் எல்லாம் கூட்டு போட்டு நம்மளை படுத்துறதுக்கு காத்துண்டு கிடக்கிறது. என்ன சமயத்துல என்னவாகும்னு சொல்ல முடியாத அளவுக்கு பிராரதம் படுத்தி தொலை.
இவனும் ரொம்ப சந்தோஷம். கஜராஜன் பரம சௌக்கியம், இனிமேல் எனக்கு என்ன கவலை, என்ன மாதிரி உலகத்தை சந்தோஷமுடையவன் யாரும் ஓரத்து ஒரு சின்ன அம்பா வரப்படாது. சந்தோஷமா இருக்கா, தெய்வ அனுக்கிரகம் நினைச்சிட்டு போயிடும். நல்லா குழந்தைகள் படிக்கிறதா, தெய்வ அனுக்கிரகம். ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கா, தெய்வ அனுக்கிரகம். கை நிறைய சம்பாதிக்கலாம், தெய்வ அனுக்கிரகம். ஏதோ நல்ல புத்தி சாத்துரியம் இருக்கா, தெய்வ அனுக்கிரகம். என்ன மாதிரிலாம் அவளுக்கெல்லாம் யோசனை பண்ண தெரியாது. அம்மா ஒரு நாள் வரக்கூடாது. என்னைக்குமே எந்த விஷயத்திலையுமே அம்மா மட்டும் வரக்கூடாது. எங்களை மாதிரி உலகத்தை யாரும் சரியாது, எந்த அம்மா வரக்கூடாது. எங்க குடும்பம் போல கிடையாது, அந்த அம்மா வரக்கூடாது. எங்களை மாதிரி பாடுறதுக்கு ஆள் இல்லை, அம்மா வரக்கூடாது. எங்களை மாதிரி சோத்திரம் தெரிஞ்சவா யாரும் இல்லை, அம்மா வரக்கூடாது. எங்களை மாதிரி பணக்காரா இல்லை, எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவா இல்லை, எங்களை மாதிரி வாக்குச்சாதுரியம் யாருக்கும் இல்லை. இப்படிலாம் நினைச்சுட்டு இருந்தோம்னா எதெல்லாம் அகம்பாவும் அதெல்லாம் சரியா அடிச்சுட்டே வரும். மாத்தி 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 அடிச்சு தாங்க முடியாது. உடம்புடி அடி கூட தாங்கிடலாம். ஒரு 10 நாள் வலிக்கும், அவ்வளவுதான். வைத்தியரை பார்த்து மருந்து சாப்பிட்டா சரியாப்படும், ஏதாவது மருந்து கூட சரியாப்படும். இந்த அகம்பாவத்துக்கு கிடைக்கிற அடி இருக்கு பாருங்க, கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கும். அகம்பாவம் இல்லாத வரைக்கும் அடி இல்லாம வாழலாம். யார வேணா இருக்கட்டும், அவ என்ன ஜாதியா இருக்கட்டும், என்ன குலமா இருக்கட்டும், யாரா வேணா அகம்பாவம் இருந்தா சத்தியமா அடி உண்டு. அது ஆண் பெண் வயசானவர்கள் சின்ன குழந்தைகள் பணக்காரங்கள் இந்த பாரபட்சம் எல்லாம் அதெல்லாம் கிடையாது. தெய்வம் சரியா பார்த்து கொடுக்கும். இந்த அகம்பாவம் இல்லாம இருக்கிறதா உத்தமமான காரியம். அந்த மாதிரி ஆச்சரியம் அற்புதம். அகம்பாவம் இல்லாம வாழ அதுதான் பெரிய அதிசயமே. அதான் சாதனையே. தொடர்றதுக்கெல்லாம் சாதனை சொல்லும். பெரிய மலை ஏறினா சாதனை, என்னமோ நிறைய உண்டு சாதனைகள். நிஜமாவே பெரிய சாதனை கடைசி வரைக்கும் அகம்பாவம் இல்லாமல் வாழறது தான் வித்துறோம் மாதிரி பெரிய சாதனை தான். எந்த ஒரு சமயத்தில் அகம்பாவம் வெட்டி பார்க்காம வாழறது தான் பெரிய பாக்கியம், பெரிய வரப்பிரசாதம் அதுதான். ஆனால் தொடர்றதுக்கெல்லாம் அம்மா வந்து தொலைச்சு. இந்த கஜராஜனுக்கு அந்த மாதிரி ஒரு அகம்பாவம், எனக்கு என்ன வாழ்க்கை எல்லாத்தையும் அடைஞ்சுட்டேன், பரம சந்தோஷம், இப்படியே காலம் ஓடி எனக்கு என்ன கவலைன்னு நினைச்சேன். எப்பொழுதும் போல அழகா அந்த சரஸ் குளத்துல இறங்கி விளையாடிட்டு இருந்தது. அழகா ஜலம் எடுத்து மனைவி மேல தெளிக்கிறது, குழந்தைங்க மேல தெளிக்கிறது, அவெல்லாம் பரஸ்பரம் சேர்ந்து மேல ஒரு குதூகலம், ஜல கிரீடை அமக்களமா இருந்தது. எங்கேருந்தோ ஒரு ஜோரா ஒரு முதல்ல வந்தது, காலை ஜம்னு பிடிச்சு அமக்களமா பிடிச்சது. பிராரப்தம் இப்படிதான், நீருக்குள்ளே ஒரு பிடி பிடிச்சது. கொஞ்சம் அப்படி அப்புறம் பார்த்தா முதல்ல தானே இது பெருசா என்ன பண்ணிட போகிறது. உடனே பந்துக்கள் மனைவிகள் குழந்தைகள்லாம் கேட்டேன், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை ஒரு சின்ன முதல்ல தெரியாதனமா என் காலை பிடிச்சிருது, நான் சரி பண்ணிக்கிறேன், கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு மனோபலம் தன்னம்பிக்கைலாம் சொல்லுவாங்க, அதுதான் அதே தான். அப்படியே காலை நல்லா உதவும், அப்படி என்னமோனா பண்ணி பார்க்கறது கஜராஜ் இப்படி 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 அது பண்ண 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 முதல்ல நல்லா பிடிக்க கொஞ்சம் கிளச்சி போக ஆரம்பிக்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வருஷக்கணக்கில் போராட்டம். ஒரு நாள் போராட்டமே பெரும்பாலும் இங்கே வருஷக்கணக்கில் போராட்டம். இதெல்லாம் முதல்ல அண்ணா பிடிக்கிறது. ஒரு ஸ்திதியில பந்துக்கெல்லாம் கேட்டேன், நாங்க வேணா சகாயம் வேண்டுமா? அவசியம் இல்லை, சரி பரவாயில்ல, நீங்களும் ஆசை நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, ஒன்றும் தேவையில்லை, நானே பார்த்துட்டேன், பரவாயில்ல முடிகிற பட்சத்தில் சொல்லுவேன். நிறைய சொல்லுவோம், நிறைய வச்சனங்கள்லாம் நிறைய வச்சு, நமக்கு வச்சனங்கள்லாம் குறைச்சலே கிடையாது. வாய்ச்சொல்லில் வீரடி சத்தியம், காரியத்தை ஒன்றும் இல்லை, வாய்ச்சொல்லில் வீரடி அழகான வார்த்தை. பேசுறத பார்த்தோம்னா அப்படியே மாளிகை கட்டி வித்துடும், அவ்வளவு அழகா அடுக்கி வைப்போம். வார்த்தைகளை கொண்டு வாரண ஜாலங்கள், வார்த்தை ஜாலங்கள்ல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இது வரைக்கும். அதனாலதான் வந்து பயின்று இருக்கும். கர்மாக்கள்ல இல்லை, கர்மாக்கள்ல இருக்கணும், செய்யற விஷயங்கள்ல அந்த ஸ்ரத்த இருக்கணும், அதெல்லாம் இருக்க மாட்டேங்கிறது இன்னைக்கு. அதெல்லாம் கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல பெரியவர்கள் பேசவே மாட்டாங்க, ஆனா காரியத்தை ரொம்ப சரியா இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நாளை இது நான் இதெல்லாம் பிளான் பண்ணுவோம். அந்த காலத்தில் பெரியவா பேசினோம்னா நாளைக்கு இது பண்ணணும் அப்படி குழந்தைகள் சொன்னா கூட பொழைச்சி கிடந்தா பார்க்கலாம், முடிச்சிருவோம். அதுக்கு மேலே அந்த கற்பனைக்கு போகவே மாட்டோம். அடுத்த நாள் பொழைச்சி கிடக்கும்போது அந்த கர்மாவை பண்ணுவோம். அதுக்கு மேலே நிஜமாவே அந்த விஷயத்தை பெரிய பிரஸ்தாபமாக பேசவே மாட்டாங்க. நீங்கள் நிறைய பேசணும், கர்மாக்கள் பண்ண மாட்டேங்க, இதெல்லாம் நம்முடைய பலவீனம், இந்த மாத்தினம்னா ஜெயிச்சிடும். அதுக்கு தான் அவ்வளவு சொல்லணும். ஹிந்து தர்மத்தை பற்றி பெருசாக தான் பேசணும், காரியத்தில் ஒன்றுமே இல்லை யாருங்க, சும்மா எல்லாம் ஓடிட்டு இருக்கணும், அவ்வளோதான். கர்மால இருக்கணும். அந்த மாதிரி இது மூலம் சொல்லி பார்த்தா கடைசியில் அவர்களும் சரி நாங்களும் சகாயம் பண்றது. என்ன ஆச்சரியம்னா இத்தனை யானைகளுக்கு சேர்ந்து முதலே மிதிக்கலான புத்தி வருது. இவனை பிடிச்சி இருக்கிறது இப்படிதான்.
நம்ம பலம், தனபலம், புத்தி பலம், பந்து பலம் எல்லாம் இவ்வளவுதான். எல்லா யானையும் சேர்ந்து முதலையை மிதிச்சிருந்தா முதல்ல சட்னியா போயிடும், சுக்குநூற சதறி இருக்கும். ஆனா ஒரு யானைக்கு கூட முதலையை போய் மிதிக்கணும்னு தோணல. யானையை இழுக்கலாம், யானையை இழுக்கலாம், யானையை இழுக்கலாம். எல்லாம் சேர்ந்து யானையை இழுக்க 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 முதல்ல நன்னா 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 பிடிக்கிறது. நீ காலத்துக்கு ஒரு யானை சொல்ல, நீ காலை தூக்கு, அப்ப நாங்க இழுக்கிறோம், அப்ப நீ வெளில வந்துடுவேன். முதல்ல கரைக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கு பலம் இல்லை. அப்ப நம்ம இப்படிதான் ஒவ்வொருத்தரும் பங்கு புத்திசாலித்தனமா சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு சமயத்துல எத்த தின்னா பித்தம் தடின்னு எதையோ பண்ணும். கடைசியில இன்னும் 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 ஆழத்துல வம்புல போய் மாற்றுறதுதான் மிச்சம். இதான் நடந்துருக்கு. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு யானையும் ஒவ்வொன்றும் சொல்ல அவருக்கு ஏற்ற மாதிரி முன்னங்கால தூக்க பின்னங்கால தூக்க எல்லாம் பண்ணி சர்க்கஸ் விளையாட்டெல்லாம் பண்ணி கடைசியில் 1000 வருஷம் போராடி முதலைக்கு பலம் அதிகமா போயிடுத்து, கஜேந்திரனுக்கு பலம் குறைஞ்சு போயிடுத்து. இதுக்கு மேல ஒண்ணும் முடியாதுன்னு ஒரு ஸ்திதி. 1000 வருஷம் பெரிய போராட்டம், பசி, தாகம், கலப்பு. எந்த பந்துக்கள் எல்லாம் கொண்டாடுகின்ற பந்துக்கள் என்ன கஜேந்திரனுக்கு தோத்து போயிருக்கார். அவர் பெரியவர், நம்ம நினைச்சு ஒரு நாள் கொண்டாடிட்டு அவ்வளவுதான பலம் எல்லாம் அப்படி பேச ஆரம்பிச்சோம். இது வேற மனசு உளைச்சல் வேற. அச்சோ, எல்லாரும் மரியாதை கொடுத்தா இப்ப அல்பமான ஒரு முதல்ல பிடிச்சிடுது, எல்லாரும் தள்ளி விட்டுட்டாலே மனுக்குள்ளுக்குள்ள ஒரு உளைச்சல். ஒரு அல்பமான முதலையை ஜெயிக்க முடியல, தன் மேல ஒரு கோபம். இத்தனையும் சேர்ந்து இன்னும் மனசும் சரீரமும் பலகீனத்துக்கு காரணம் அவ்வளவுதான். மனசு அடி வாங்க அடி வாங்க அடி வாங்க பலகீனமா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பலகீனமா ஆயிடுத்து, ஒன்றும் முடியல. இதுக்கு மேல போராட முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்துடுத்து. அப்ப பூர்வ ஜென்மத்துடைய புண்ணியம் உள்ளுக்குள்ள பகவான் ஒரு பொறி தட்டினான். பகவான பிரார்த்தனை பண்ணி பார்க்கலாமே. அவன் பொறி தட்டலன்னா 5 அடி உள்ள ஒரு யானைக்கு இந்த புத்தி வருமோ? உள்ளுக்குள்ளே ஒரு மின்னல் மாதிரி அடிச்சது. பூர்வ ஜென்மத்துல ராஜனா இருந்தியே, அப்ப பகவான பிரார்த்தனை பண்ணி அந்த மாதிரி பகவானை கூப்பிட்டு பார்க்கலாமே. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு தொலைச்சிருக்கலாம். இது நம்ம பிரச்சனையே இதுதான். எல்லா பக்கமும் முட்டி மோதி பார்த்து இதுக்கு மேல பிரயோஜனம் இல்லைன்னா கடைசியில போய் தெய்வத்தின் காலில் விழும். ஆரம்பத்திலேயே தெய்வத்துடைய காலில் விழுந்திருக்கும். இதைத்தான் எல்லா பெரியவாளுமே சொல்றோம். இவ்வளவுதான் நமக்கு பலம். புத்தி பலம், மனோபலம், தன பலம், தேக பலம், மனுஷ பலம் எல்லாமே இவ்வளவுதான். தெய்வ பலம் ஒண்ணுதான் பெருசு. எல்லை காண முடியாத அளவுக்கு பறந்து விரிஞ்சு கிடக்க. நமக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசா, அதெல்லாம் தெய்வத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு விஷயத்தை சேர்த்து கிடையாது. அதனால அழகா பாதுது, எவன் எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கானோ அவன் என்னை காப்பாற்றட்டும்னு ஒரு கத்து. ஆதி பீஜாய, ஏ ஆதி பீஜமே, ஆதி மூலமே ஒரு பிள்ளைகள் அடி வயத்திலேருந்து ஒரு கதறல் கத்தித்து கத்தி முடிச்சதோ இல்லையோ பகவான் ஹரி கிளம்பியாச்சு. வேக வேகமா வைகுண்டத்திலேருந்து. சாதாரண பிரபு அப்படி சமயத்தை படுத்துட்டு இருக்காருன்னா அவர் எழுந்து கிளம்புற சமயத்துல விஸ்வக்சேனர் வந்து பகவானுக்கு அழகா கையை அப்படி காமிப்பார். உடனே பகவான் அவர் கை மேல வச்சுட்டு ராஜாதிராஜனாச்சு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொன்னா இந்த பெருமையோட பொறுமையா எழுந்து உத்திரியத்தெல்லாம் அப்படி போட்டுண்டு காலில் பாதுகெல்லாம் போட்டுண்டு கௌடாழ்வார் வரலாமான்னு கேட்க உடனே இவர் வரலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் கௌடாழ்வார் வந்து அதன் பிறகு பகவான் பொறுமையா ஏறி உட்கார்ந்து போகலாம்னு சொன்ன பிறகு இப்படி கிளம்புவார். இதுதான் பகவான் கிளம்புறதுக்கான நியமங்கள். இப்படிதான் இருக்கு. பரான்னு கட்டியவெல்லாம் கூறிட்டு பார்த்தோம்னா திருவீதி விழான்னு சொன்னோம்னா 6லேருந்து 7 இவ்வளோ அழகா திருவீதி விழா வரப்போறாரு அப்படின்னா அதுக்கு 3 மணிலேருந்து பிரயத்தனம். அவர் அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி கருட வாகனம் ஏழை பண்ணி எல்லாம் தயார் பண்ணி ஜம்முன்னு தயார் பண்ண பிறகு 6 மணிக்கு கிளம்புறதுக்கு 2:30-3 மணிலேருந்து அதுக்கு முன்னாடி புஷ்பம் வாங்குறதுலேருந்து வஸ்திரத்தை எல்லாம் தயார் பண்ணணும். ஒரு நாள் முழுக்க ஓடிட்டு கிடக்கணும். இவர் 1 மணி நேரம் இப்படி வெளில போயிட்டு வருது. அந்த மாதிரி ஒரு பிரபுவாச்சு, பெரிய பிரபுவாச்சு. பிரபுனாலே செல்வத்தன்மை உடையவனாச்சு, எஜமானனாச்சு. அப்படி வரக்கூடிய பகவான் இன்னைக்கு இது ஆதி மூலமேன்னு ஒரு கத்து 30 கோடிகள் ஒதுங்கி போயிட்டேன். ஆதி மூலம் இல்லை, நான் ஆதி பீஜம் இல்லை, நான் ஆதி கர்த்தா இல்லைன்னு ஒதுங்கியாச்சு. கர்த்தா எவன் எல்லாத்துக்கும் காரியமா இருந்துட்டு கர்மாவை பண்றானோ அவன் கர்த்தா. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பகவானுடைய ஒரு திருநாமம் கர்த்தா. எல்லாத்துக்கும் அவன் தான் கர்த்தனா இருக்கான். ஆச்சரியமான அந்த கர்த்தாவை ஆதி மூலமே ஆதி பீஜாயன்னு ஒரு கத்தித்து உடனே பகவான் வக்க எழுந்தார். கருடன் எங்க பரபரப்பு பகவானுக்கு.
கருடன் வந்து நின்னார். உடனே தொப்புடி ஏறி உட்கார்ந்தார். எல்லாத்தையும் மறந்தார். பாதிகை போட்டுக்க மறந்தாரா, உத்திரியத்தை மறந்தாரா, அத்தனை பரபரப்பு. கருடாழ்வார் ஏற்கனவே நல்ல வேகத்தை தான் பரப்பான். இன்னும் வேகமா போ, இன்னும் வேகமா போ, இன்னும் வேகமா போ. கருடாழ்வார் சுமங்கண்டு வந்தார். தூரத்திலேயே யானை பார்த்துடா, நம்ம கத்தினோன்னு தெய்வம் வந்துடுது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கத்தி தொலைச்சிருக்கலாம். சரி, இப்பயாவது கத்தினோன்னு தெய்வம் வந்துடுத்து. இந்த ஏழை ஒரு யானை கத்தித்துன்னு தெய்வம் வந்துடுத்து. இவ்வளவுதான் நல்லா விளையாடிட்டு இருந்தேன், பகவானுக்கு ஏதானும் கொடுக்கணும்னு புத்தி வரல. மனைவியை கொஞ்சலாம், குழந்தைகளை கொஞ்சலாம், ஆனந்தமா குளிக்கலாம், நன்னா சாப்பிடலாம், தூங்கலாம், காமசுகம் அனுபவிக்கலாம், வீண் பண்ணி தொலைச்சுட்டேன். இப்ப கூப்பிட்ட உடனே தெய்வம் வருது. இப்ப கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே நினைக்கும் பொழுது பார்த்தா பக்கத்துல ஒரு தாமரப்பூ. அந்த சமயத்துல ஒரு தாமரப்பூ அங்க இருந்தது. அத்தனை வலி, அத்தனை ஒரு போராட்டம். முதல்ல நன்னா பிடிக்கிறதும், முதலையோட பல்லு தெரியுமே, அதுவும் யானையுடைய காலம் நிறைய சதை வேற உண்டு இல்லையா, இந்த கடிக்க கடிக்க நன்னா பல்ல பதிஞ்சு அப்படியே ரத்தம். செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீடி வந்தா. ஆழ்வார்கள் பாதங்கள் எல்லாத்தையுமே கஜேந்திர மோட்சம் ரொம்ப விஸ்தாரமா காண கிடைக்கும். ரொம்ப ஆச்சரியம், எல்லாருமே பேசலாம். அது கடிச்சுட்டு கிடக்க அந்த வலி பலகீனம். இதுக்கு நடுவில் பகவானை பார்த்த ஒரு குஷி. இதுல துதிக்கையை கொண்டு ஒரு தாமரப்பூட்டியை முறிச்சு, பிரபோ இந்த இவ்வளவுதான் எனக்கு முடியும், இவ்வளவு நாள் விட்டுட்டேன், இப்ப வந்துட்டே, இது போதும், துதிக்கணும், முறிச்சு இருந்தா. அதுக்கு அப்போ ஒரு கண்கள் ஆனந்த பாஷம். பிரபோ உனக்கு தெரிஞ்சிருக்கு, என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி முதலைகிட்ட நான் மாட்ட போறேன், அப்ப கட்ட போறேன், நீ வரப்போறேன்னு தெரிஞ்ச முன்னாடியே ஒரு தாமரப்பூ பக்கத்துல பூக்க வச்சிருக்கேன், கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட போக முடியாது, முதல்ல காலை பிடிச்சிருக்கு. என் துதிக்கைக்கு எட்ட தூரத்துல ஒரு தாமரை வச்சிருக்கேன், அப்பா தெய்வமே உன் கருணை தாங்க முடியல, அதை முடிச்சு பிரபுவிடத்தை கொடுக்க. பகவான் கண்கள்ல ஆனந்த பாஷம். எந்த ஒரு ஸ்திதியில கூட எனக்கு ஒரு தாமரப்பூ கொடுக்கறது, ஆஹா அப்படின்னு பகவான் வந்தா யானையும் முதலையும் இழுத்து கரையில போட்டா, சக்கராயத்தை கொண்டு முதலை வதம் பண்ண. முதலைக்கு அதுதான் சாபம். அழகா வதம் பண்ணா முதலையிலேருந்து அழகா ஒரு திவ்யமான தேஜசுடைய ஒரு கந்தர்வன் வந்தா. இந்த யானை இந்த முதலையுடைய வெளியிலேருந்து என்ன விடுபட வேண்டாம், என் சம்சாரத்திலிருந்தே விடுபட வச்சுடுன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு. ஆச்சரியமா ஆதி மூலம். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. ஹே நாராயணா அகில குரு பகவானே நமஸ்கார். நான் எனக்குரியவன் இல்லை உனக்குரியவன் ஒரு கதறி எழுதி எம்பெருமான் கிருபவண்ணம். ஆச்சரியம். கரா அதன் காலினை கதுவ. ஆச்சரியமா காணமர் வேளம் கையெடுத்தளர கரா அதன் காலினை கதுவ சென்று நின்று ஆழி தொட்டானை திருவல்லிக்கேணி கண்டேனி. திருமங்கையாளர் பாசனம். திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் பெருமாள் அந்த இடத்துல கஜேந்திர வரதனோட பேரோட பகவான் கருடாருடனாவே ஒரு காட்சி உண்டு. இடத்துல அப்படி கிடையாது. அந்த மாதிரி அந்த ஒரு வழியில 1000 வருஷங்கள் ஆன பிறகு தோத்து போன சமயத்துல, இனிமேல் வாழ்க்கை இல்லை என்ற சமயத்துல ஆதி மூலமேனு கத்தனம்ன்ற ஒரு புத்தி யானைக்கு வந்து தொலைச்சது. எனக்கு இப்ப கூட வைத்தமானிதின்னு கத்தனோன்னு புத்தி வரலையே. நான் மொசல் புழுக்க வரப்பல கடந்தாய் என்ன வயல்ல கடந்தாய். அவ்வளவு கஷ்டத்துக்கு கழிச்சு இனிமேல் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எல்லா நம்பிக்கையும் தொலைஞ்சு போன சமயத்துல ஒரு ஆதி மூலம்ன்ற ஒரு வார்த்தை ஒரு கஜராஜனை காப்பாத்தித்த. அந்த மாதிரி இப்ப கூட நான் வைத்தமானதின்னு கத்தினா அவர் காப்பாற்றுவார். ஆனா கத்துற புத்தி எனக்கு இல்லை. இவ்வளவு சொல்றான். கத்த மாட்டேங்கிறேன். கஜராஜன மாதிரி ஒரு பக்தி இல்லை, ஒரு ஸ்ரத்தை இல்லை, ஒரு வினயம் இல்லை, ஒரு ஆசை இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. மூலம் என்று அழைத்தேனோ கஜராஜனை போலே. எத்திராசன் கையை கூப்பிட்டார். இந்த கஜேந்திரனை மாதிரி கூப்பிட்டா போதும். பெரியாளர் பாசமே அதுதானே. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலேன் ஆகினும் நின்னடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையா. பகவானை பார்த்து பெரியாளர் கையை கூப்பிட்டார். ரங்கநாதனை பார்த்து பிரபு காப்பாத்துறா. பகவான் சிரிச்சுட்டே கேட்டான், நல்லா தானே இருக்கு, இப்ப இதுக்கடா காப்பாற்ற சொல்றேன், நான் இதுக்கடா உன்னை காப்பாற்றணும், பிரபு வேற யாரும் இல்லை, அதனால நீ தான் காப்பாற்றணும். நான் காப்பாற்ற எப்படிடா நம்புறேன், அன்னைக்கு யானை கத்தினவன ஓடி வந்தீங்க, அதுக்காக தான் நம்புறேன். ஆனால் பகவான் சிரிச்சான். சரி யானை மாதிரி கத்து, அந்த மாதிரி சமயத்தில் வந்து காப்பாற்று. இவர் சிரிச்சார். யானைக்கு கத்துற ஒரு புத்தி இருந்தது. யானைக்காவது ஒரு முதல்ல தான் பிடிச்சிருக்கு, எனக்கு 5 முதல்ல பிடிச்சிருக்கு. பஞ்ச கர்மேந்திரிகள் 5 ஞானேந்திரியங்கள் எல்லாம் படுத்தின்னு இருக்கு. அதனால எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேயும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே.
யானைக்கு கத்திர புத்தி இருந்ததுடா, பலம் இருந்ததுடா, நீ வேற இப்ப நன்னா இருக்கும்போதே மறந்து தொலைச்சுட்டேன். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேனும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு எப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானை. முதல்ல அட்வான்ஸ் புக்கிங்ன்ற கான்செப்ட சொன்னது ஆழ்வார் தான். அப்போதைக்கு இப்போதே பண்ணி வச்சிருக்கோ. நம்மளாம் 2 மாசம் ரயில் டிக்கெட்லாம் புக் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வைகுண்டத்துக்கு அப்பொழுதுக்கு இப்போதே புக் பண்ணி வச்சிருக்கோம். வைகுண்டபதி பெருமாள் சொல்லி வைங்கோ. பாரு இப்பெல்லாம் எப்படி இருக்குமோ எது இருக்குமோ தெரியாது. அதனால வரும்பொழுதுதான் நீ பார்த்து வச்சுக்கோ, நாங்கள் எத்தனை நாள் வரோம் ஞாபகம் வச்சுக்கோ. நாங்கள் சட்டையோடு சொல்லணும், எப்படியோ சொல்லுவோம், வைகுண்டபதி பெருமாளே காப்பாற்றும் சொல்லுவோம், இதை ஞாபகம் வச்சுக்கோ. கிளம்புற சமயத்தில் புஷ்பவிமான அழைச்சிட்டு வந்து கொண்டு அழைச்சிட்டு போயிடு போதுண்டாப்பா. அப்போதைக்கு இப்போதே அப்ளிகேஷன் போட்டு வச்சுன்னா தொந்தரவு இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம் எப்பறம்னு தெரியாது, எப்போ கிளம்ப போறோம்னு தெரியாது. அதான் கஷ்டமே. அந்த மாதிரி எனக்கு பக்தி இல்லை, ஸ்ரத்தை இல்லை, மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே. இவன் இந்த விஷயத்தை சொன்ன உடனே சுவாமி ராமானுஜ ஹிருதயத்துக்குள்ள ஆழ்வார்கள் பிரபந்தங்கள் கடகடகடன் ஓடுறது. நான் அனுபவிச்சு வச்சேன். அதனால கடகட ஆழ்வார்கள் பாசனங்கள், தொண்டடிப்படி ஆழ்வார் பாசனம், திருமங்கை ஆழ்வார் பாசனம், பெரிய ஆழ்வார் பாசனம் நிறைய உண்டு. அத்தனை பாசனம் கடகடகடன் அனுபவிக்கிறதுக்கு அடுத்த வாக்கியம் சொல்லிட்டா ஜோரா கிருஷ்ண விஷயம். எங்கேந்தோ எங்கேயோ போவாங்க, அவளுக்கு தான் தெரியும் எங்க போறான்னு. சமயத்தில் அவளுக்கே தெரிய மாட்டேங்க. மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போல, பூச கொடுத்தேனோ கூனியை போலே. பூச கொடுத்தேனோ கூனியை போலே. கூனி ராமாயணத்துல ஒரு கூனி உண்டு, ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு கூனி உண்டு. அந்த கூனி மோசம், இந்த கூனி பகுசமத்து கெட்டிகாரி. அவளும் கெட்டிகாரி கெட்ட விஷயத்துல, இவன் நல்ல விஷயத்துல கெட்டிகாரி. பகவான் அழகா மதுராவுக்கு வந்துட்டான். ஜோரா அக்குழு அழைச்சிட்டு வந்துட்டா. உள்ள வந்தாச்சு பகவான் கிருஷ்ணனும் பலராமனுமாக. குட்டி கிச்சாவே குட்டி பலராமன். முன்னால் ஒரு வெள்ளி பெருமலை குட்டன், முடு முடு உரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன். பெரியாழ்வார் சொல்ற, பலராமனை பார்த்தா வெள்ளி மலை மாதிரி இருக்கான வெள்ளி மலை, கிருஷ்ணனை பார்த்தா கருப்பு மலையா, பின்னை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன். அந்த மாதிரி ஆச்சரியமா பிரபு மதுரா அப்படி அலைஞ்சுட்டு இருக்கு. அப்பதான் ஒரு மன்னான் கிட்ட வஸ்திரம் எல்லாம் தாடா அப்படின்னு கேட்டான். அவன் போடா மாட்டுக்கார பயனு, உனக்கு ராஜாவுடைய வஸ்திரம் கேட்கிறதோ அப்படின்னு கேவலமா சிரிச்சுட்டான். பகவான் இப்படி தலையை பிடிச்சா தனியா வந்துடுத்து கீழே போட்டுவிட்டான், கிள்ளி போட்டுவிட்டான். உடனே வஸ்திரம் எல்லாம் உடுத்தினா அப்படி அலையிறது. இப்படி மதுரா நகரத்துல எல்லாரும் ஆன்னு பார்த்துட்டு இருக்கா. வேலை கொழுக்கு முழுக்குன்னு இப்படி யானைக்குட்டி அலையிறது மதுரால. அடி இதாடி யசோத பிள்ளைன்றால நவநீத சொல்ற, இதுதானோ இந்த ஸ்திரீகளுடைய வஸ்திரத்தெல்லாம் அபகரிச்சு மரத்த மேல உட்காந்து அந்த பயில அவனே தான். நம்ம கோவர்தகிரி மலையெல்லாம் தூக்கினான். இவனா சித்தனோடு மேல தூக்கித்து என்னடி இது? ஆமாண்டி, சத்தியத்தை சொல்றோம்டி. அப்படியா? எல்லாரும் ஆச்சரியமா பார்க்க. அப்போ ஒரு கூனி உடம்பெல்லாம் வளைஞ்சு போய் எல்லாரும் அவளை ஒதுக்கி தள்ளியாச்சு. யாரும் அவளுக்கு மரியாதை. இத்தனைக்கும் அவளுக்கு இள வயசு தான், இள வயசு. ஆனா சரீரம் அனுபவிக்கும்படியா அழகா இல்லை. அதான லோகத்துக்கு வேணும். இளமையை கொண்டாடுறோம்னா அந்த இளமையுடைய அழகு, அதுக்கு மேல இளமைக்கு ஒன்றும் மரியாதை ஒன்றும் கிடையாது. திமிரு, இந்த இளமை திமிரு சுகமா இருக்கு. அதை அனுபவிச்சு முடிச்சவாளுக்கு அச்சோ நம்ம நன்னா இருந்தோமேனு ஒரு ஆதங்கம், ஒரு பெருமூச்சு. அனுபவிக்காத சின்ன நமக்கு அப்பா அப்படி வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான் இளமைக்கு. அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. எத்தனை வருஷம் இளமை எல்லாம் அது சோகம் சொட்டி இருக்குன்னா போச்சு, அவ்வளவுதான். மனசுக்குள்ள பெரிய அடி வாங்கினா இளமையெல்லாம் காணாம போயிடுது. பல இடங்களை பார்த்தா இன்னைக்கு இளைஞர்கள்லாம் அழுது வெடிச்சுட்டே இருக்க, சிரிக்கிறதே இல்லை. பிரசன்னமா பார்க்கவே முடியாது. என்னமோ அழுது வெடிச்சுட்டு, என்னமோ சாப்பிட்டுட்டு, என்னமோ தூங்கிட்டு, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கா. நன்னா சாப்பிட்டேன், நன்னா தூங்கினேன், நன்னா வேலைக்கு போறேன், சௌக்கியமா இருக்கேன்னு சொல்றது கூட பணம் சம்பாதிக்கிற இளைஞர்கள். அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பணம் சம்பாதிக்கிற வாழ்க்கை ரசிக்கிற ஆளான்னு பார்த்தோம்னா இல்லை. கேட்டா நீங்க எல்லாம் பழைய பஞ்சாங்க, உங்களுக்கு என்ன வாழ்க்கை? எங்க உலகமே வேற. என்ன உலகம்? இவ மட்டும் தனியா எங்கேயாவது அந்தரக்கடை தூங்கிட்டு இருக்காளா? இவ மட்டும் என்ன காதால சாப்பிட்றாளா? எல்லாரும் அதே வாயால தான் சாப்பிடணும். என்ன வேணா ஹைடெக் வரட்டும், கம்ப்யூட்டர் வரட்டும், மொபைல் போன் வரட்டும், உடம்பு களைச்சு போச்சுன்னா தூக்கி தொலைஞ்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. பசிச்சுதான் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பாடு வேணா மாத்திக்கலாம், அவ்வளவுதான் வழி. அதுக்கு மேல பசியெல்லாம் ஒண்ணு மாற்ற முடியாது. விதமா சொல்லலாம். ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போடலாம், கிழிச்சுட்டு போட்டுக்கலாம், அறகுறையா போட்டுக்கலாம், ஃபேஷன் சொல்லி பழத்தை பூசை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்ற ஃபேஷன் எல்லாம் திரும்ப திரும்ப அதே தான்.
இதெல்லாம் அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு எல்லைக்கு மேல பகவான் ஒருத்தனை மட்டும்தான் எல்லையை தாண்டி அனுபவிக்க முடியும். மற்ற எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. திரும்ப திரும்ப அதையே மாத்தி 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 போட்டு நடக்கணும். அவ்வளவுதான். நான் குதர்க்கமா சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். ஏன்னா தொண்டதுக்கெல்லாம் வந்து வேகமா முன்னேற்றம், இளைஞர்களுடைய புத்தி வேற என்னமோலாம் சொல்லிட்டு இருக்கோம். இளைஞர் நல்ல புத்தி சாதுரியம் இருக்கு. ஆனா பல விஷயங்கள் தவறான வழிகளில் போயிட்டு இருக்கணும். மனசு கஷ்டமா இருக்கு. ஏதோ நான் கிழவன்றதுனால சொல்ல நினைக்க வேண்டாம், சத்தியத்தை சொல்றேன். இந்த மனசு இருக்க வேண்டும், இந்த இளமை துடிப்பு. ஆனா கிருஷ்ணன் பல பல பலன் இருக்கு பையன், மக்களமா இருக்கான். ஆனா இவளுக்கு இளமை நன்னா இருக்கு. ஆனா அந்த இளமை லோகத்துல எடுபடுறா அழகு இல்லை. குப்ஜைன்னு கூனி அழகா அவ கம்சனுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கிறவள். அவளை யாரும் ஒரு ஸ்திரீயா கூட மரியாதை கொடுத்த, ஒரு ஸ்திரீயா ஒரு மரியாதை இல்லையா? அவள் அழகு எப்படி இருக்கு, அவள் கண்ணு எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, நிறைய உண்டு. அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அனுபவிப்பாள். அந்த மாதிரிலாம் அவள்கிட்ட ஒண்ணும் இல்லை. இவன் முதுக பிடிச்சிருந்து கஷ்டப்பட்டு சந்தனத்தை அரைச்சி எடுத்துன்னு போயிட்டு இருக்கா. நிறைய சந்தனம் அழகா கிண்ணம் கிண்ணமா சந்தனம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கா. பகவான் பார்த்த சந்தனம் பூசிக்கிறவங்க ஆசை வந்தான். இவளிடத்துல சந்தனம் வாங்கிக்கணும் ஒரே வழி, இவளை அழகின்னு கூப்பிடுறது ஒண்ணுதான். ஹே சுந்தரி, கூனிய பார்த்து சுந்தரின்னு சொன்ன ஒரே ஒரு டைம் வந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா அவருடைய ஆத்மாவை பார்த்து சுந்தரின்னா, சரீரத்தை பார்த்து பகவான் சுந்தரின்னு சொல்லல. ஏ சுந்தரி, உடனே பார்த்தா தன்னை யாரையோ கூப்பிடுறான். உடனே பகவான் பக்கத்துல, ஏ சுந்தரி உன்னைதான் கூப்பிட்டேன். அவள் கண்ணெல்லாம் அகண்டு விரிஞ்சு போயிடுது. என்னையா சுந்தரினா நீயா? இவன் அழகன். அது அப்பதான் அந்த எவ்வளவு வயசு எடுத்து அடி எடுத்து வைக்க ஒரு வயசு, 11 வயசு கிளம்ப சமயம் வந்திருக்கான். 11-12 வயசு. பல பல அருந்து மீசை முளைக்கிற வயசு பையன். பல பல பலன் கொழுக்கு முழுக்கணும். ஊரில் இருக்க வெண்ணையெல்லாம் ஒன்னா சாப்பிட்ட பையன். கோவர்தகிரி ஆகாரத்தை வழிச்சு முழுங்கின பையன். ஊர்ல இருக்க எல்லா அம்மாமார்களும் கொடுத்த தாய்ப்பாலை குடிச்சு நல்லா உடம்புல திமிரேறி கிடக்குற எவ்வளம். சரியா கோவில் காலம் மாதிரி ஒரு திமிரு. நல்லா கண்ணங்கரே இளமைக்கு ஒரு பொலிவு உண்டு, ஒரு பளபளப்பு உண்டு, ஒரு காம்பீரியம் உண்டு. எல்லாம் சேர்ந்த ஒரு புருஷோத்தமன் பார்த்துட்டான். இவனே நம்மளை பார்த்து சுந்தரின்னா நிஜமாவே நம்ம சுந்தரி தான் போல இருக்கு. மனசு தானே. அதுக்கு அர்த்தம் இருக்கோ இல்லையோ, நான் யாராவது சொல்லி இருக்கலாம். நமக்கு தான் நம்மளை பத்தி தெரியல. அப்படி நம்மளா நினைக்க முடியாது, அவளுக்கு தெரியும். அடுத்தவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி அவன் நினைச்சுட்டான் நம்ம சுந்தரி தான், நமக்கு தான் தெரியல. மதுராஜனங்களுக்கு யாரும் நம்ம அழகு தெரியல. இந்த பயலுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா வேணும், அவன் அழகன் வேற. அவன் பார்த்தான், நீ அற்புதமான சந்தனம் எடுத்து போற, மூக்க தொலைக்கிறது. என்னமா சந்தனத்தை அடைச்சிருக்க, அதை பார்த்தாலே உன்னுடைய சப்தம் தெரியறது. எங்களுக்கு பூசறதுக்கு சந்தனம் தெரிவியா? உடனே அழகா ஒரு சந்தனம் எடுத்தாலும் பகவான் சொல்லி வேண்டாம் 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 வேண்டாம். இந்த சந்தனம் செயற்கையா வாசம் விட்டு இருக்கு. சில சந்தனத்துக்கெல்லாம் வாசமே கிடையாது. மீண்டு போன சந்தனம் சமயத்தில் உபயோகப்படுற பல சந்தனம்லாம் சந்தனமே கிடையாது. அதில் இந்த பன்னீர் எல்லாம் விட்டு அதுக்கு ஒரு வாசனையை ஏற்றி கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் உண்டு. அந்த மாதிரி இந்த சந்தனம் வேண்டாம், அது செயற்கையா நீ வாசம் கொடுத்துருக்க அப்படின்ட்டான். இன்னொரு சந்தனம், இது ராஜாக்கள்லாம் பூசுற சந்தனம். அகம்பாவம். சந்தனம் நிறைய உண்டு, வெரைட்டி. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. சந்தனத்தை அவ்வளவு வெரைட்டி உண்டு, அத்தனை விதம் உண்டு. இன்னைக்கு நிஜமாவே பல விஷயங்களுடைய நுணுக்கங்கள் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் கஷ்டமே. இந்த சந்தனக்கட்டை அரைக்கும் பொழுது குருவாயூர் தான் நிஜமாவே. உள்ள நுழைஞ்சோம்னால பகவானை பார்க்கிறோமே இல்லை, எல்லாருக்கும் இடத்துக்கு டக்குன்னு திரும்பிடுது. சந்தன வாசனை மூக்க தொலைக்கும். இந்த தொலைக்கிற வாசனை தானே கழுத்து இடது பக்கம் திரும்பிடும். அதுக்கப்புறம் தான் குருவாயிருக்கும். அப்புறம் கணத்தை போட்டு குருவாயிருக்கணும் பார்ப்போம். முதல்ல சந்தன வாசனை, அந்த கட்டை தயஞ்சிருக்கும், அந்த கல் வளைஞ்சிருக்கும். கேட்கிற போத காம்பீரியமா பகவானுக்கு சந்தனம் அரைக்கிறேன்னு. இதெல்லாம் ஆச்சரியமான பக்தர்கள். கோட்டி ஜென்மாவுடைய பிரயோஜனம். எல்லாருக்கும் ஏதோ வயிற்று பழப்பு, மனசாந்திக்காக ஒரு நாள் குருவாயிருக்கும். அவளுக்கு நித்தியம் தலையெழுத்து குருவாயிருப்பனுக்கு சந்தனம் அரைக்கணும். அந்த வருமானத்தை கொண்டுதான் குடும்பத்தை நடத்த வேண்டிய பழப்பு. முதல போஷணமே குருவாயூரப்பன் கைங்கரியம். பெரிய பாக்கியம், சும்மாலாம் கிடைச்சிடாது. விளையாட்டா வருஷத்துல ஒரு நாள் குருவாயூர் அவ்வளவு சுகம்னா நித்தியம் காலங்காத்தால் 2 மணிக்கு எழுந்து போய் நிற்கணும். சந்தனம் அரைச்சுட்டே இருக்கணும். வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாங்க. சந்தனம் கட்டக்கூட அரைச்சுட்டே இருக்கணும், அரைச்சுட்டே கொடுத்துட்டே இருக்கணும். அவன் முடிஞ்சு அடுத்த ஒரு வதிக்கு அடுத்த சந்தனம் அரைக்கணும். வேற ஒரு சிந்தனையே கிடையாது, எந்த பொறுப்பும் கிடையாது. குருவாயூருக்கு சந்தனம் அரைச்சுட்டே நிம்மதி. பிரசாதம் எப்படி குருவாயூருக்கு கொடுத்துருவார் இல்ல. அவன் போனாலே சொடுக்கு போட்டு தான் போவோம். வழி விடுங்க கூட சொல்ல மாட்டான், நீங்களும் கூட சொல்ல மாட்டான். சொடுக்கு போண்டே போவோம். நம்ம தான் வளர்க்கணும். ஏன்னா பகவானுக்கு சந்தனம் அரைக்கிறாள். நிஜமாவே பரம பாக்கியம். பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இது பாக்கியம், அது பாக்கியம். பெரிய பணக்காரனா இருக்கிறது பாக்கியம்,
காடு பங்களா வீடு வாசல் சுகம் நினைக்கணும். இந்த குருவாயூர்ல சந்தனம் அரைச்சு பாருங்க, ஒரு ஜென்மா கேட்டு பாருங்க பிரபு இடத்துல. அப்ப ஒரு ஜென்மாவது குருவாயூர்ல சந்தனம் அரைக்கிற ஒரு வியாபாரத்தை கொடுத்துறா, அப்படி ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்துறான்னு சொல்லுங்க, பகவான் கொடுப்பான். அனுபவிச்சு பார்த்தாள்னா தெரியும். அவ கொடுக்குற இன்னோடு ஒரு சந்தனம் கையில படாம மேல தூக்கி போடுற கையில் வாங்கல, அப்பாடா கண்ணில் ஒத்திக்கிறான்னா அதையே அரைக்கிறான்னா. லோகத்துக்கே சுகம் கிடைக்கிற பெருமாளுக்கு சுகம் கொடுக்கும்படியான சந்தனத்தை அரைச்சு அவன் திரும்பியில நித்தியம் பூசுறான். பகவான் மறக்கவே முடியாத வாழ. இவாளே மறந்து தொலைச்சாலும் கூட அவன் மறக்க மாட்டான். அப்படி ஒரு ஸ்திதி அவளுக்கு. நிஜமாவே உத்தமமான பாக்கியம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது. பகவான் அவ்வளவு அழகா சந்தனத்துடைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கான். நல்ல சந்தன வாசி அறிந்தவன். வாசினா வேறுபாடு. அதனால சொல்லிட்டான், இது ராஜாக்கள் பூசுற சந்தனம் வேண்டாம், இது செயற்கையா வாசனை ஊட்டி இருக்கிற சந்தனம் இது வேண்டாம், எங்க உடம்புக்கு எந்த சந்தனம் சுகமோ அந்த சந்தனத்தை பூசு. அடடா, லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கு, ஆனா யாருக்கும் சந்தனத்தை பத்தி தெரியலையே. என்ன விசேஷமா இருக்கு, இந்த வயலுக்கு என்ன அழகா தெரிஞ்சு. இவன் தான் சந்தனத்தை பூசிக்க வேண்டிய ரசிகேந்திரன். ரசிக்கிறதுல இந்திரனா, இதுக்கு மேல ரசிக்க சுவாவமே இல்லை யாருக்குமே. இந்த ரசிக சுவாவம் இருக்கும்படியான ரசிகேந்திரன் தானே நினைச்சிட்டு அழகா அவனுக்கு ஏத்த மாதிரி அவனுடைய கருப்பு வர்ணத்துக்கு அவனுடைய சரீரம், அவன் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சந்தனத்துக்கும் சீதளம் ஜாஸ்தி உண்டு.